From inside textbook, some basic concepts of chemistry இருந்து 17th question பார்க்கலாம் பாருங்க. A sample of drinking water was found to be severely contaminated with chloroform CHCl3 supposed to be carcinogenic in nature. The level of contamination was 15 parts per million by mass. First one என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா express this in percent by mass ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்று கண்டுபிடிக்கலாம் பாருங்க. parts per million அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா mass of solute divided by mass of solution into 10 power 6 ன்னு வரும். ஓகேங்களா? இந்த 10 power 6 நம்ம எப்படி எழுதிக்கலாம் பார்த்தீங்கன்னா 10 power 6 10 power 2 into 10 power 4 ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த mass of solute into 10 power 2 by mass of solution இருக்கு இல்லையா, இதுதான் வந்து percent by mass. இதுதான் வந்து percent by mass அப்படின்னு வந்துருக்கு. ஓகேங்களா? இங்கே இன்ட்டு 10 power 4 இருக்கு. இங்கே வந்து என்னது பார்ட்ஸ் பர் மில்லியன். பார்ட்ஸ் பர் மில்லியன் எவ்வளோ கொடுத்தாங்க? 15 பார்ட்ஸ் பர் மில்லியன் கொடுத்துருக்காங்க. 15. அப்போ இந்த 10 power 4 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா 10 power minus 4 வந்துடும். அப்படின்னா percent by mass இருக்கு இல்லைங்களா, percent by mass. இந்த percent by mass என்ன வருது பார்த்தீங்கன்னா 15 into 10 power minus 4 அப்படின்னு வந்துடுது. ஸோ 100 gram ஆஃப் சால்வெண்ட்டில் வந்து 15 into 10 power minus 4 gram ஆஃப் இந்த என்ன இருக்கும், குளோரோஃபார்ம் இருக்கும்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ செகண்ட் ஒன் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கப்பா, டிட்டர்மைன் தி மொலாலிட்டி ஆஃப் குளோரோஃபார்ம் இன் திஸ் வாட்டர் சாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் கண்டுபிடிக்கலாம். இப்போ மொலாலிட்டிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute, அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம் வரும். கரெக்டுங்களா? சரி. இப்போ இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் தி solute டிவைட் பை மோலார் மாஸ் ஆஃப் தி என்னது solute. அது வந்து மோலார் மாஸ் கேபிட்டல் எம்னு எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ நம்ம மோலார் மாஸ் ஆஃப் குளோரோஃபார்ம் கண்டுபிடிக்கணும். மோலார் மாஸ் ஆஃப் குளோரோஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா CHCl3 தானே. 1 மோல் ஆஃப் கார்பனுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து 12 கிராம் ப்ளஸ் ஹைட்ரஜனுக்கு 1 கிராம் ப்ளஸ் இந்த குளோரினுக்கு 35.5ன்னு போட்டுக்கணும். 3 குளோரின் இருக்கிறதுனால இன்ட்டு 3ன்னு போடுங்க. இப்போ 35.5 into 3 இதை மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த 12 + 1ஓட ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 119.5 கிராம் கிடைக்கும். அப்படின்னா மோலார் மாஸ் ஆஃப் குளோரோஃபார்ம் வந்து 119.5 கிராம் கிடச்சிருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம இந்த மொலாலிட்டி கண்டுபிடிக்கலாம். இப்போ மொலாலிட்டிக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? மொலாலிட்டிக்கு மாஸ் ஆஃப் solute டிவைட் பை மோலார் மாஸ் இருக்குது. மாஸ் ஆஃப் solute எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாஸ் ஆஃப் solute கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணோம். சரிங்களா? இப்போ வந்து இங்கே மாஸ் ஆஃப் சால்வெண்ட் வந்து எவ்வளோ எடுக்கணும்? 1 கிலோகிராம். இங்கே பர்சன்ட் பை மாஸ் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் எவ்வளோ மாஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா solute வந்து 15 into 10 power minus 4 கிராம் இருக்கும். 15 into 10 power minus 4 கிராம் இருக்கும். கரெக்டுங்களா? நம்ம 1 கிலோகிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் தானே போடணும். மாஸ் வந்து 1 கிலோகிராம் எடுத்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். மாஸ் ஆஃப் சால்வெண்ட் வந்து 1 கிலோகிராம் எடுத்தால் அப்போ இந்த 100 1 கிலோகிராம் மாற்றணும்னா என்ன பண்ணலாம்? போத் சைடு வந்து 10ல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படின்னா 1000 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் வந்து எவ்வளோ இருக்கும்? போத் சைடு 10ல் மல்டிப்ளை பண்ணால் 15 into 10 power minus 4 into 10 போட்டால் 10 power minus 3 கிராம். அப்படின்னா மாஸ் ஆஃப் solute வந்து 15 into 10 power minus 3 கிராம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது சப்ஸ்டிட் பண்ணலாம். மொலாலிட்டிக்கு மாஸ் பை மோலார் மாஸ் இன்ட்டு மாஸ் ஆஃப் சால்வெண்ட் 1 கிலோகிராம்னு அஸ்யூம் பண்ணிட்டோம். சரிங்களா? ஓகே. இப்போ மாஸ் ஆஃப் solute எவ்வளோ பாருக்கு? 15 into 10 power minus 3ன்னு போட்டாச்சு. ஓகேவா? டிவைட் பை மோலார் மாஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம்? 119.5 கிராம் பர் மோல். இதுதான் யூனிட் ஆஃப் மோலார் மாஸ். சரிங்களா? மேலே மாஸ் வந்து கிராமில் வரும். கிராம் கேன்சல் ஆயிரும், மோல் மேலே வந்துடும். இங்கே கிலோகிராம் இருக்குது. சரிங்களா? இன்ட்டு கிலோகிராம் போட்டுக்கலாம். அப்போ என்ன வருது? இந்த 15 into 10 power minus 3 119.5 டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 0.125 into 10 power minus 3 மோல் பர் கிலோகிராம்னு கிடைக்கும். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1.25 into 10 power 5, அதாவது 10 power minus 4, இது மோல் பர் கிலோகிராம் தான் மொலாலிட்டி அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்டது, டிட்டர்மைன் தி மொலாலிட்டி ஆஃப் தி குளோரோஃபார்ம் கேட்டாங்க இல்லையா, அது நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு.